அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. மிக முக்கியமாக ஸ்டாக் செலெக்ஷன் செய்கிறதுல நம்ம ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி இந்த நிறுவனம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட சந்தையில் எந்த நிறுவனம் வருகிறதோ அதில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை அதற்குள் உள்ளடக்கமாக செய்யக்கூடிய பொருத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்ம அமையணும். அதுதான் நம்மளுக்கு மிக முக்கியம். அந்த இம்பேக்ட் ஸ்டாக்ஸ் எப்படி பார்க்கறது, அடுத்து ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, நாளைய லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய முடிவுற்ற விலை 17,549, இன்று ஆரம்பமான விலை 17,660. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 110 புள்ளிகள் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,300 புட் ஆப்ஷன், 17,700 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு அட்டவணையில் இருந்தது. அப்போ சந்தை அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய நடுநிலை 17,500 அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதனுடைய ஸ்ட்ராடல் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அதன் அடிப்படையில் பாருங்கள், இன்றைக்கி 17,830 மட்டும் ஹை வந்திருக்கு. இன்றைக்கி லோ 17,593. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 237 புள்ளிகள் நம்மளுக்கு சந்தையோட பயணம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்பாட் ப்ரைஸ் 17,806. அப்போ ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,850. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது. நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா டேபிள் முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அது 17,800 கால், அது ₹6.90. 17,850 காலை 0 பண்ணிட்டாங்க. 17,750 கால் ₹56 முடிஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய லோ ₹6.40, ₹80 போயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 15 மடங்கு 12 to 14 மடங்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 17,700 கால் பார்த்திங்கன்னா ₹15 லோ, அங்கேருந்து ₹129. அதனுடைய தாக்கம் பாருங்கள் அப்போ எவ்வளவு தூரம் இருந்துள்ளது அப்படின்னு. இதுதான் நம்மளுக்கு 0 to ஹீரோக்கு 0 ஆனாலும் கவலை இல்லை. ஆனால் எக்ஸ்பைரி முடியும் போது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டுமே மதிப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 17,700 கால் ₹106 முடிஞ்சிருக்காங்க. நேற்று 17,550 மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 250 புள்ளிகள் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ₹250 ஏற்றத்திற்கு நேற்று முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா ₹26. அப்போது இங்கே ₹80 தான் ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போ 250 பாயிண்ட் ஏறினதுக்கு இவங்க ₹80 ஏறியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க ₹15.75 to 56. அப்போ பார்த்திங்கன்னா சந்தை 250 புள்ளியோட பயணத்திற்கு இவங்க ₹40 தான் ஏறியிருக்காங்க. இதுதான் ரொம்ப மிக மிக முக்கியமே. இதை தெரிஞ்சுக்கிறது தான் இது ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்ட்டு. அப்போ சந்தையோட ஏற்றத்திற்கு இவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போது 18,000 கால் மார்ச் 28, 18,000 கால், 17,800 கால், 17,000 புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 17,600, 17,700, 17,500 அப்படி கொடுத்துருக்குறாங்க. சந்தை 17,000 புட், 18,000 கால். அப்போ இவர்களுடைய நடுநிலைமை 17,500. அடுத்தது 17,000, 17,800, 17,400. அப்போ 17,500க்கும் 18,000க்கும் நடுநிலை 17,750. அப்போ 17,750 அப்படிங்கிற சந்தைக்கு மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகுது. அப்போது இதில் நம்மளுக்கு 17,800 கால் அண்ட் புட்டோட இம்பேக்ட் ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக தெரியணும். அப்போ 17,800 புட் இங்கே இருக்குது, 17,800 கால் இங்கே இருக்குது. இதனுடைய ஸ்ட்ராடல் லெவல் 147, 196. அப்போ இது ஒரு 200, இது ஒரு 150 வச்சுட்டாலும் கூட 350 புள்ளிகள். அப்போது 17,800 மையமாக வைத்து 350 புள்ளிகள் மேலும் 350 புள்ளிகள் கீழும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 18,150 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,450 சந்தை. அப்போ 17,450 to 18,150 இதனுடைய மைய புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 17,800. அப்போ 17,800 படி 17,800 கால் நம்மளுக்கு ₹196 போகும்போது 17,996 ரெசிஸ்டன்ஸ் லெவல், 17,800 புட் 147ங்கும்போது 17,643 அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய புள்ளிகளாக இருக்கும். 53 அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்க போகுது. அப்போ 17,653 to
நம்மளுக்கு 17,996க்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற வரை நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோன் இருக்காது, வாலடைல் ஜோனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்குது. ஒரு 15 இருக்கணும், அதற்கு மேற்பட்டு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வங்கியோட வட்டி பொறுத்தவரை தான். 1% வட்டி அப்படிங்கும்போது நார்மல் வட்டிம்பாங்க, 2ங்கிறது கொஞ்சம் அதிகம், 3ங்கிறது அதை விட அதிகம், 5ங்கிறது அதை ரொம்ப ரொம்ப அதிகம், 10 வட்டி அப்படிங்கிறது அதை விட அதிகம். அதுபோல் சந்தையில் நியூஸ் இருக்கா இல்லையா, அதனுடைய ஆர்வம் அதற்கு தகுந்த மாதிரி இம்பேக்டட் மாறும். அது வந்து இப்போ சற்று ஓரளவுக்கு நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்குது. 17,655 டு 17,993 அப்படிங்கிறது சந்தையோட குறுகிய லெவல். வைட் ரேஞ்ச் 17,462 டு 18,138. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,910, 17,993, 18,090. சப்போர்ட் லெவல் 17,756, 17,655, 17,439 இருக்கும். இப்போ ஸ்டாக்ஸுக்கு போய் பார்க்குறோம். ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பனாக இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனிங்லேயே ஒரு அலப்பறை, ஒரு குதூகலம் கொடுத்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா அதானி என்டர்பிரைசஸ் 1.77, பஜாஜ் ஃபின்சர்வ் 1.09, பஜாஜ் ஃபினான்ஸ் 0.92. இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றைய நல்ல இறங்கிய நிறுவனங்களாக இருந்தது. அடுத்தது ரிலையன்ஸ் 0.80%, ஐசிசி பேங்க் பார்த்திங்கன்னா 0.78. அதே இறங்கு முகமாக யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா டெக் மஹிந்திரா, இன்ஃபி, அல்ட்ராடெக், டிசிஎஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டரெல்லாம் ஒரு இம்பேக்ட் இல்லாத ஸ்டாக்ஸாக இருக்குது. ஆரம்பத்தில் அவங்க ஒரு தாக்கத்தை கொடுக்கல, ஏன்னா நிஃப்டி கேப் அப் ஆனதுனால. இப்போ அதானி என்டர்பிரைஸ் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்க, ஒரு பிரேக் அவுட்டுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் வரைபடம் பார்ப்பதால் பார்க்கலாம், அது தவறு கிடையாது. இப்போ நேற்றைய ஹை பார்த்தீங்கன்னா 1849, நேற்று முடிவுற்ற விலை 1804. அப்போ ஒரு 45 புள்ளிகளோடைய ஏற்றம் அப்படிங்கிறது இவர்களுக்கு பிரேக் அவுட்டுக்குள்ளேயே வராது. அப்போது 1861 அப்போ 50ங்கும்போது நேற்றைய ஹையை கட் பண்ணியிருக்க சூழ்நிலை நம்மளுக்கு அமைகிறது. அப்போது ஓப்பனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய ஹையை கட் பண்ணுறதுக்கு ஒரு 13 புள்ளி, அதை பிரேக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 புள்ளி தான் நம்மளுக்கு போயிருக்காங்க. இப்போ முடிவுற்றிருக்கிறது 1821. அப்போ இது ஒரு பெரிய நம்ம ஸ்டாக்ஸாக இது எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு. பஜாஜ் ஃபினான்சர் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ அது இதே மாதிரி தான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் பார்க்கணும். நேற்று பார்த்தீங்கன்னா 1307, அப்போ இன்றைக்கி 1307 வரல, அது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் இதை தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முற்படக்கூடாது. அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ், அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஏன்னா நம்ம ஒரு பிரேக் அவுட்டுங்கும் போது எஸ்டர்டே ஹை ஆர் லோ ஃபஸ்ட்டு அதுதான் பிரேக் அவுட் ஆகணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் நேற்றைய ஹை 5740, நேற்றைய லோ 5485, நேற்று முடிவுற்ற விலை பார்த்தீங்கன்னா 5550, கிட்டத்தட்ட லோவிலிருந்து 60 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி ஓப்பனே பார்த்தீங்கன்னா 5601. அப்போது ஓப்பன் ஆனதுக்கு பிறகு ஒரு 15 புள்ளிகள் இறங்குவோம், அதற்கப்புறம் 5715. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹையில் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரிலையன்ஸ், இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சந்தையை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குனதுக்கு இது காரணமாக இருந்தது. நேற்று முடிவுற்ற விலை பார்த்தீங்கன்னா 2201, 2220ங்கிறது நேற்றைய ஹை. இன்றைக்கி ஆரம்பமே அதன் அருகே 2218 ஓப்பன், 2217 லோ, 2220 அப்படிங்கிறது. அப்போது இந்த ஹையுக்கும் இன்றைய லோவுக்கும் 3 ரூபா தான் வித்தியாசம். அப்போ அதுக்கு மேலே இருந்தது ஃபுல்லாகவே நேற்றைய ஹையுக்கு மேலே இருந்ததான் அதனுடைய தாக்கம் மிக உயர்ந்ததாக இருந்திருக்கு. ஸோ இது பார்த்துங்க. கான்ட்ரிபியூஷனில் பார்த்திங்கன்னா மற்ற எந்த நிறுவனம் உங்களுக்கு ஏறினாலும் அதோட இம்பேக்டை விட ரிலையன்ஸோட தாக்கம் இன்றைக்கி நிஃப்டியை கீழே விழுகாமல் தடுத்து நிறுத்தியதாக நீங்கள் பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்தளவுக்கு வெயிட்டேஜ் உள்ள நிறுவனம் ரிலையன்ஸோட ஏற்றம், ஐசிசி பேங்க் அந்த மாதிரி ஏற்றம். இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா 2.87, அவங்க நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கும் ரிலையன்ஸ் 3% வச்சுட்டு அவங்க நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணதுக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா 2.87 ஏற்றம். இதுவே ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 1.13% தான், ஆனால் அது கான்ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா நியர்பை பஜாஜ் ஃபினான்ஸ் லெவலுக்கு. டைட்டன் அவங்களாம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்களாக இருக்காது. அப்போது ஒரு நிறுவனங்கிறது வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனமாக இருக்கணும். இது நிஃப்டியை பார்த்துட்டோம். இன்றைக்கி மார்க்கெட் முடிந்ததற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற பார்க்கணும். இன்றைக்கி நிஃப்டியை ஒரு ஹெச்டிஎஃப்சி லைஃப்
அப்படிங்கிறது இன்றைக்கி சந்தையை ஒரு 3.82% இன்றைக்கி ஏற்றத்திலேயே நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி லைஃப் தான் அதிக ஏற்றத்தை கண்டுள்ளது. ஆனால் இது பார்த்திங்கன்னா இவங்க 52 வீக் லோ அந்த ரேஞ்சில் இவங்க ஒரு இம்பேக்ட் ஜோனாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரிலையன்ஸ் அது பார்த்திங்கன்னா இருக்கிறல லைஃப் லோ அப்படிங்கிறது வந்து 2180 அந்த இடத்துலேருந்து ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த அம்புக்குறி வந்து இவ்வாறு இருக்குது. அப்போ பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா இந்த அம்புக்குறி பார்த்திங்கன்னா நியர்பை லைஃப் கைன்னு சொல்லலாம். 4131 அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உங்களுக்கு என்எஸ்சிலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த அம்புக்குறியோட அர்த்தங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த 3 குறி இருந்ததுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் அந்த ரேஞ்ச் 2 1 இப்படி இருக்குது. அப்போ 5%, 2%, 2%க்கு உட்பட்டு அந்த மாதிரி இருக்கு மாதிரி. அப்போ ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, எஸ்பிஐ லைஃப் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. நிஃப்டியில் இன்றைக்கி இறங்க நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா பவர் கிரிட், ஹிந்துஸ்தான் லீவர் நேற்றைய ஏற்றம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க தாக்கம் கொடுக்கலாம். அப்போது தினம் ஒரு நிறுவனம் உள்ளே வருகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். F&O சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இன்றைக்கி 5% ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. கிராம்ப்டன், இந்தியா மார்ட், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஏபிபி இவங்களாம் ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் பகிர்ந்துட்டிங்கன்னா பிரித்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிறுவனங்கள் நீங்கள் செய்யலாம் வேண்டாம் அப்படிங்கிறது தெரியும். நிறுவனங்கள்லேயே உங்களுக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டிங்கன்னா எந்த நிறுவனத்தினால சப்போர்ட் இதில் இருக்குது, மார்க்கெட் லோல்டுன்னு திரும்பும்போது ஒரு வெயிட்டேஜ் ஸ்கிரிப்ட் தான் அதை தூக்கிட்டு வரணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் இண்டிசஸ் இன்றைக்கி நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்தது. அதனால் பேங்க் செக்டாரில் இருந்த நிறுவனங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து கொள்ளலாம். பேங்க் செக்டார் பார்த்திங்கன்னா மொத்தம் 25 நிறுவனங்கள் உள்ளடக்கிய 12 நிறுவனங்கள் உள்ளடக்கியது பேங்க் நிஃப்டி. அப்போ 12 நிறுவனத்தில் இன்றைக்கி 11 நிறுவனங்கள் ஏறுமுகமாகவும் ஒரு நிறுவனம் இறங்குமுகமாகவும் இருந்துள்ளது. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் ஆஃப் பரோடா பார்த்திங்கன்னா அவங்க 2.8%, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.67%, ஆக்சிஸ் பேங்க் 2%, ஐசிசி பேங்க் 1.83%, இண்டஸ்இண்ட் பேங்க் 1.72, பிஎன்பி 1.38, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1%, கோட்டக் பேங்க் 0.62. இது பார்த்திங்கன்னா நியர்பை லைஃப் லோ அப்படின்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா 1631 அவங்க வந்துட்டு லைஃப் லோ பக்கத்தால் இருக்கிறாங்க அப்படிங்கிற அம்புக்குறி. இது ஏயு பேங்க், எஸ்பிஐ பேங்க், பந்தன் பேங்க்கும் பார்த்திங்கன்னா லைஃப் லோ பக்கத்தால் இருக்குது. 197, 202 இருக்காங்க. ஃபெட்ரல் பேங்க் 128 ரூபா. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களில் எந்த செக்டாரில் எந்த நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து அதனை தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முற்படணும். இது லைவில் பார்த்துட்டு வர்த்தகம் செய்ய முற்படணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.